இந்த மனுஷங்களோட எண்ணங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த கதை மூலயமா கேளுங்க, செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு சம்மர் சீசன். மதிய நேரத்தில் எப்படி வெயில் அடிக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மற்ற நாள்லாம் விட வெயிலோட தாக்கம் ரொம்ப உக்கிர தாண்டவம் ஆடி மண்டையை பொழந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பாவம் ஒரு விவசாயி அவரோட வயலில் வேலை செஞ்சு முடித்து களைச்சி சாப்பிட கூட இல்லாமல் வேர்வையால் நனைஞ்ச சட்டையோட ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. வழியில் ஒரு மரம் கூட இல்லை. பாவம் நிழல் இருந்தால் உட்காரலான்னு பார்த்து வந்துட்டுருக்காரு. ஐயோ, ஒரு மரம் கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அதே அப்படி இருக்கும், எல்லாத்தையும் வெட்டி அழிச்சிட்டா இருக்காதே. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒரு மரம் தெரிஞ்சிருக்கு. அப்பாடா, ஒரு மரம் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு போயிருக்காரு. மரத்தை வந்து சேர்ந்ததும் அப்படியே இதமாக காற்றடிச்சிருக்கு. அந்த காற்றுல மயங்கி அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. வேலை பார்த்த கலப்பில் சரி கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு மரத்தில் தலையை சாய்ச்சி படுத்திருக்காரு. வேலை பார்த்த அசதியில் பாவம் தூங்கிட்டார். அப்போ என்ன நடந்திருக்கு, அந்த சைடாக ஒருத்தர் போயிருக்காரு. அவரோட சட்டை வேறு வேலை நனைஞ்சிருக்கா, அழுக்கா வேறு இருந்திருக்கா வேலை பார்த்து. அதை பார்த்து இங்கே பாரு, பகல்லையே தண்ணியாக போட்டு படுத்திருக்கேன் பாரு குடியார பைய அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இளைஞர் வந்திருக்காரு அந்த சைடு. அவர் நல்லா தூங்கினதை பார்த்துப்புட்டு இங்கே வர வேலைக்கே போகாமல் பகல்லே தூங்கிக்கிட்டு இருக்கேன் பாரு வெட்டி பைய அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இளைஞர் வந்திருக்காரு. அவர் படுத்திருந்த அதே மரத்தடியில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அந்த தூங்கிட்டு இருக்கிற பார்த்து நினைக்கிறாரு, இங்கே பாரு வேலை பார்த்து உழைச்ச கலப்பில் தூங்கிட்டு இருக்காரு, இவரை நம்ம தொந்தரவு செய்ய வேணாம், அதனால் எந்திரிச்சு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டார். இந்த 3 டைப்ஸில் தான் நம்மளோட எல்லாரோட எண்ணங்களும் இருக்கும். உண்மை தானே? யாரெல்லாம் அப்படி நினச்சிருக்கீங்க? நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற பார்வையும் இருக்கும். அதனால் இனிமேல் நம்மளை பற்றி யார் என்ன நினச்சாலும் நம்ம கவலையே படக்கூடாது. சொல்கிறவன் 1000 சொல்லுவான், 1000 நினப்பான். அதெல்லாம் நம்ம காதில் கூட வாங்கிக்கூடாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மாவா சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். ஸோ நல்ல எண்ணங்கள் நம்ம நினச்சா நல்ல எண்ணங்கள் நம்மை மேம்படுத்தும். அவ்வளோதான், ஸ்டோரி ஃபினிஷ்ட். See you in next story.